சாரா வெங்கடாச்சலபதி என்பவர் வந்து நம்ம வேலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் இவர். ஸோ இவருக்கு தான் இந்த வருஷத்துக்கான சாகித்ய அகாதமி விருது தமிழ் மொழி பிரிவில் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதையே பர்டிகுலராக நம்ம தமிழ் மொழி பிரிவு அப்படின்னு சொல்றோம்னா, சாகித்ய அகாதமி விருது வந்து 1954ஆம் ஆண்டுலேருந்து வழங்கப்பட்டு வருது. சிறந்த படைப்புகளுக்கு வழங்கப்பட்டு வருது. ஸோ எத்தனை மொழிகளில் வெளியாகக்கூடிய படைப்புகளுக்கு இந்த சாகித்ய அகாதமி விருது வழங்கப்படுது அப்படின்னா 24 மொழிகள். அதாவது இப்போ நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய 8வது அட்டவணையில பாத்தீங்கன்னா ஒரு 22 மொழிகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துப்போம். பிளஸ் 2 மொழிகள். அந்த 2 மொழிகள் என்ன அப்படின்னா ஆங்கிலம், இங்கிலீஷ், அப்புறம் ராஜஸ்தானி, இந்த 2 மொழிகள் சேர்த்து மொத்தமா 24 மொழிகள்ல வெளியாகக்கூடிய படைப்புகளுக்கு தான் சாகித்ய அகாதமி விருது ஒவ்வொரு வருஷமும் வழங்கிட்டு வராங்க. இந்த வருஷம் நம்ம தமிழ் மொழி பிரிவில் பாத்தீங்கன்னா இந்த சாகித்ய அகாதமி விருது வேலூரை சேர்ந்த ஆரா வெங்கடாச்சலபதி என்ற வரலாற்று பேராசிரியருக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இவர் வ.உ.சி அவர்கள் பற்றி எழுதிய நூலுக்காக தான் இந்த விருது இவருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ எந்த நூலுக்கு இந்த விருது அறிவிக்கப்பட்டிருக்குன்னா திருநெல்வேலி எழுச்சியும் வ.உ.சியும் 1908 அப்படிங்கிற தலைப்பிலான நூலுக்காக தான் இந்த வெங்கடாச்சலபதி என்பவருக்கு இந்த சாகித்ய அகாதமி விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த புத்தகம் எதை பத்தியது அப்படின்னு கேட்டீங்கன்னா வ.உ.சியை பத்தியதுன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. 1908ஆம் ஆண்டு மார்ச் 13ஆம் தேதி வ.உ.சியை வந்து கைது செய்யறாங்க. ஸோ இந்த கைதை அடுத்து திருநெல்வேலியில தூத்துக்குடியில வந்து மக்கள் போராட்டம் வெடிக்குது. ஸோ இந்த மக்கள் போராட்டத்தை வந்து அடக்குமுறையை கொண்டு ஒடுக்கிறது, அதனால எழுந்த எழுச்சி, அதனால ஏற்பட்ட விளைவுகள் குறித்து தான் இந்த புத்தகத்துல விளக்கப்பட்டிருக்கு.